வணக்கம், இது உங்கள் கோகுலஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மழைக்கு அப்படியே ரொம்ப குளிராக இருக்கும், எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருக்கும். அந்த சளிக்காக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு என்னென்னா, நம்ம இப்போ ரசம் தான் வைக்க போகிறோம். அந்த ரசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். 3 தக்காளியை இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, அதுவும் நாட்டு கொத்தமல்லி, ஓகேவா? அப்புறம் பூண்டு, பச்சை மிளகாய், இது நல்லா இடிச்சு இப்படி மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, மிளகுத்தூள் வாங்காதீங்க கடையில். மிளகை எடுத்து நல்லா இதில் போட்டு நச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சீரகம் ஓகே. இதே மாதிரி சீரகத்தை ஜாரில் போட்டு அப்படியே அரைச்சு பொடியாக்கி இங்கே வச்சுக்கோங்க. இது மல்லி, ஓகே. இந்த மல்லியை அதே மாதிரி அரைச்சு இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லா இன்கிரீடியன்ஸும் இப்போ நம்மள்கிட்ட இருக்கு. அடுத்து புளி, இந்த மாதிரி புளியை நல்லா கரைச்சிக்கணும். இப்போ அவங்க கரைக்கலாம், நல்லா கரைச்சிக்கலாம் புளியை. நல்லா புளியை ஒரு டைம் கரைச்சிட்டு தக்காளியெல்லாம் எடுத்து போட்டுக்கணும். இல்லை நல்லா கொத்தமல்லி, தக்காளின்னு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா தூளையும் நீங்கள் போட்டுடணும். எல்லா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே எடுத்து வச்சுருங்க. தாளிக்கணும்ல, அதுக்கு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா உங்கள் கையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இந்த ரசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சளி எல்லாத்துக்குமே இருக்கும். காய்ச்சலில் இருக்கவங்களுக்கு, இருமலில் இருக்கவங்களுக்கு, சளியில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அப்புறம் இது எல்லாத்தையும் எடுத்து இதில் கொட்டிடலாம். கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் அப்படியே சூப்பராக நீங்கள் கரைச்சிடணும். உங்கள் கையில் தக்காளி வந்துட்டு நல்லா பிடிப்படணும். பிடிப்பட்டு இந்த மாதிரி நீங்கள் தக்காளி ஒன்றுன்னா இது பண்ணி நல்லா இது பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஒரு சொம்பு அளவு எடுத்து வச்சுக்கோங்க. ஊற்றுங்க, தண்ணி நிறையா நீங்கள் ஊற்றணும். நல்லா நீங்கள் புளிய ஆரம்பிச்சிருங்க. நல்லா புளியணும். இது வந்து உங்கள் கை அப்படியே பின்பட்டு நல்லா நீங்கள் புளிய ஆரம்பிக்கணும். இது அப்படியே அழகாக நீங்கள் புளிய ஆரம்பிக்கணும். அப்படியே நிறையா அப்படியே செம்மையாக நீங்கள் சமைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதை அடுப்பில் அப்படி வச்சிடலாம். வச்சிடலாம். மொட்டையாகும். அப்போ நீங்கள் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும். கொஞ்சமாக கடுகு போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு குண்டு மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தா ரசம், எல்லா ரசத்தையும் இதை ஊற்றிட்டேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் ரெடி. அடுப்பை நல்லா ஸ்பீடாக வச்சிடணும். அப்புறம் ஒரு மிளகாய் போட்டுக்கணும். ஒரே ஒரு குண்டு மிளகாய் போட்டுக்கோங்க, வரமிளகாயில். அப்புறம் அந்த ரசத்தை அப்படியே இதில் ஊற்றிட்டிங்கன்னா அவ்வளோதான். ரசம் கொதிச்சிச்சுன்னா சுட அப்படியே நீங்கள் வெறும் சோறில் எடுத்து ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ரசமே செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குளிர்காலத்துக்கு சளி பிடிச்சவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் என்ன ரெசிபி, என்ன சேனல் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பாய். இதே மாதிரி என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அடுத்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.